தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக அரசாங்கத்தின் செயல்பாடு அப்படின்றதுல நிறைகள், குறைகள் இது எல்லாமே இருக்கும். நம்ம நிறைகளை முதல்ல பேசிடுவோம். நிறைகள் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்ல வேண்டியது, இது பதிவு செய்ய வேண்டியது. இதை மறுப்பாங்க. இதுக்கு மாற்று கருத்தா வேற ஒன்று சொல்லுவாங்க. இவங்க என்ன உளறினாலும், என்ன பேசினாலும், என்ன சமாளிப்பு சொன்னாலும் உண்மை இதுதான். என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய அரசாங்கம் இந்த ஆட்சியில் இந்த தனியார் பள்ளிகள் இருக்குது பாருங்க, அதாவது இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கு இல்லையா, இந்த பள்ளிகளிடம் இருந்தெல்லாம் ஆண்டு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் இவங்க ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஆண்டு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெனியூவல் கொடுக்க மாட்டாங்க. ரெனியூவல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கையூட்டாக 3 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட கொடுக்கணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதியாக இருந்தது. அந்த விதி இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை நமக்கு தொடமாட்டோம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை உள்ளபடியே வரவேற்கிறோம். ஏன்னா ஊழல் எங்கெல்லாம் தடுக்கப்படுதோ அங்கெல்லாம் நம்ம வரவேற்க வேண்டியது தானே. அப்போ இதை நம்ம உள்ளபடியே வரவேற்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்தான் பாருங்க ஒரு பிம்பு, யார் இந்த இவன் அன்பில் மகேஷ்ன்ட்டு, அவன் யார் இந்த உதவாநிதிக்கு பிம்பு, அவ்வளோதான் அவன் வேலையே. அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு என் ஏரியாவில் பேசுகிறேன் நான் சும்மா இருப்பேனா இப்படின்லாம் ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இவன் ஒன்றுமே செய்யாமல் இருந்தான் இந்த பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு கொள்கை முடிவாக இது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல செய்தி. இதை உண்மையிலேயே நம்ம எல்லாருமே பாராட்டணும், வரவேற்கணும். ஏன்னா ஆண்டுக்கு 3 லட்சம் தண்டனம். ஏதோ அரசாங்கத்துக்கு போய் இது மக்களுக்கு நன்மை பயக்க போகிறதா என்றால் கிடையாது. இது பார்ட்டி ஃபண்டுன்னு பார்ட்டிக்கு தான் போக போகுது. பார்ட்டிக்குன்னா அந்த குடும்பத்துக்கு போக போகுது. அந்த குடும்பத்துக்கு தான் போயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் இவங்க என்னத்தரா பிளான் பண்ணியிருந்தாங்க, இந்த ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த 3 லட்ச ரூபான்றதை 5 லட்ச ரூபாயை உயர்த்தணும் இந்த வருஷம். அடுத்த வருஷம் 7 லட்ச ரூபா, அதுக்கு அடுத்த வருஷம் 10 லட்ச ரூபா. இப்போ எத்தனை 1000 பள்ளிக்கூடங்கள் இருக்கும்? ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் 10 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபானா நீ கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ கோடி இவங்களுக்கு வரும்ன்ட்டு. இதுதான் இவங்களுடைய கணக்காக இருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, குறைந்தபட்சம் இந்த ஆண்டுக்கு. அதனால் நான் வரவேற்கிறேன். இந்த அரசாங்கம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அரசாங்கம் தவறு செய்தால் தவறு என்பதனை சொல்வதற்கு நான் தயங்க போகிறது கிடையாது. அதே சமயத்தில் இந்த அரசாங்கம் ஏதாவது நன்மை செய்கிறது என்றால் இந்த நன்மையையும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்திருப்பது, அதாவது முன்னெடுப்பை காண்பித்திருப்பது அப்படின்றத உள்ளபடியே வரவேற்கிறேன். இப்போ அடுத்த விவகாரத்துக்கு போவோம். இந்த விவகாரம் என்னன்னா, ஆளுநரிடம் அந்த ஊழல் வழக்கு சம்பந்தமாக, அதாவது செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கு, வேலை வாங்கி தருகிறேன் என்று பணம் மோசடி செய்தது, டாஸ்மாகில் மோசடி செய்தது உள்ளிட்ட சில விவகாரங்கள் குறித்து அந்த ஆவணங்கள் ஆளுநரிடம் வழங்கப்பட்டு, அந்த ஆவணங்களுக்கு அதன் அடிப்படையில் வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆளுநருடைய ஒப்புதலுக்காக கேட்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா, ஆளுநர் ஒப்புதலையும் வழங்கிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் நான் திரும்ப சொல்கிறேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிகச்சாதுரியமாக தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்தி இருக்கிறார். எப்படி என்றால், இப்போது திமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் செய்த ஊழல்கள் எல்லாம் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற நிலையில் நாங்கள் எடுப்பதற்கு தயார், மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பதற்கு தயாரா அப்படின்னு பொருள்பட இந்த அரசியல் காய்கள் நகர்த்தப்படுகின்றன. அவங்க எந்த காய்களை வேண்டுமானாலும் நகர்த்தட்டும், நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன. திமுக, அதுவும் திமுக இருக்கக்கூடிய அந்த திருட்டு பயல்கள் ஒவ்வொருத்தனும் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். இவங்க சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குகள் என்பது விசாரணைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த மெதப்பில் தான் கடந்த 5 ஆண்டுகள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடந்த 5 ஆண்டுகள் எப்படி ஒரு மெதப்பில் இருந்தாங்க, எப்படியெல்லாம் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்றத பாருங்கள். இடைத்தேர்தல் நடத்துவானுங்களாம், மக்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு பட்டியல் அடைப்பானுங்களாம். ஒரு பட்டியல் அடைத்து எதிர்கட்சிகள் பிரச்சாரத்துக்கு கூட வரக்கூடாது. பிரச்சாரத்துக்கு நீ வருவியா, அங்கே மக்களே இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் செய்தார்கள். கேட்கறதுக்கு ஆள் கிடையாது.
நான் எடுத்தது தான் முடிவு, அந்த முடிவு தான் இங்கே எல்லாருக்குமான சாசனம், அதைத்தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்குன்னா கிளி ஜோசியம் ஒருத்தன் சொல்லிட்டான், இந்த மாதிரி ஸ்டாலின் தோற்று போயிடுவாருன்ட்டு ஒரு கிளி ஜோசியம் சொன்னவனை கொண்டு போய் கைது பண்ணுறாங்க. ஏடா ஜோசியம் எவனோ தான் சொல்லிட்டு போகிறான், அதை கூடவா கைது பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு இவர்களோட அராஜகம் தலைவிரித்து ஆடியது. அப்போ இது ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கூண்டில் ஏற்றி வழக்குன்னு கொண்டு வந்து இவர்களை வந்து தண்டிக்க வேண்டும் அப்படின்ற முன்னெடுப்பை இந்த அரசாங்கம் செயல்படுத்துகிறது என்றால், செயல் வடிவம் கொடுக்கிறது என்றால் உள்ளபடியே அதை வாழ்த்தணும். அப்போ இந்த 2 விஷயங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது வருவோம். இப்போ நிறைகள் பேசியாச்சு இல்லையா, இப்போ குறைகளுக்கு வருவோம். இப்போ குறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேகர்பாபு கடந்த ஆட்சி காலத்தில் இந்த ப்ரெஸ் மீட்ன்ற பேரில் பேசினதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அவர்சனை ஏற்படுத்தியது, ஒரு 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 வெறுப்பை ஏற்படுத்தியது. அதுபோல் ஒரு வெறுப்பை தான் நம்ம ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டிகளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதோட நிறுத்திக்கோங்க. எதிர்கட்சிகளை நீங்கள் பேசுங்க, திமுகவையோ அதிமுகவையோ நீங்கள் பேசுங்க. ஆனால் அந்த கூடாரம் காலியாகிவிடும், இந்த கூடாரம் காலியாகிவிடும், அங்கிருந்து எல்லோரும் இங்கே இழுத்து விடுவோம், இந்த மாதிரியான மிதப்பான பேச்சு இருக்கு இல்லையா, இது மக்கள் மத்தியில் ஒரு அவர்சனை ஏற்படுத்தும். ஒரு என்ன இவ்வளோ திமுறாக பேசுகிறாப்புல. இப்போ தானே 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, ஏன் இவ்வளோ திமுறு அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிடும். அதற்கான சமிக்ஞைகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை குறையாகவே பதிவிடுறேன். தயவு செய்து பணிவுடன் பேச கற்றுக்கோங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் வரீங்க, பேசுகிறீங்க, மக்கள் முன்னாடி பேசுகிறீங்க. நீங்கள் அமைச்சர்னா என்ன? மக்களுடைய பிரதிநிதி, அவ்வளவுதான். மக்களுடைய சேவகர், அவ்வளவுதான். அதை முதல்ல மண்டையில் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பல பிஸ்னஸ் இருக்கலாம், அதெல்லாம் வேறு. அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. இங்கே மாண்புமிகு அமைச்சர் என்று உங்களை அழைக்கிறோம் என்றால் எதனால் அழைக்கிறோம்? நீங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக, மக்களுடைய சேவகராக அங்கே போய் அமர்ந்திருக்கீங்க அப்படின் பொழுது அதற்கான பணிவை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அங்கே உட்காந்துட்டு தென்னாவட்டா பேசுறது, இது மாதிரி தென்னாவட்டா பேசினவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்றது வந்து வரலாறு நிறைய இருக்குது. நான் சொல்லி நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இந்த பேச்சு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும், ஆதவ அர்ஜுனாவோட ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும், அதுவும் கட்சி மீட்டிங்கில் அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அதாவது எடுத்தெறிந்து பேசுவது எல்லாரையும், முதல்ல அதை நிறுத்துங்க. அது எந்த விதத்துலையும் உங்களுடைய கட்சிக்கு பலனளிக்கவில்லை, அது எந்த இடத்துலையும் உங்கள் கட்சிக்கு பலம் சேர்க்கவில்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க டாஸ்மாக் சம்மந்தமாக திரு விக்னேஷ் நினைக்கிறேன், அவர் தான் அந்த அமைச்சர், அவர் பேசுகிறாரு. அவர் நிறைய சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 3600 கோடி ரூபாய் வந்து கொள்ளை நடந்திருக்கிறது ஆண்டுக்கு இந்த டாஸ்மாகில் அப்படின்ட்டு. ரொம்ப குறைச்சி சொல்கிறீங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் மட்டுமே வாரம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டிக்கிட்டு இந்த கப்பம் எவ்வளோனாக்கா 150 கோடி ரூபாய், வாரத்திற்கு 150 கோடி ரூபாய். நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அது எவ்வளோ வரும். இவ்வளவு பணம் வந்து டாஸ்மாக்லேருந்து மட்டும் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ இது மின்சாரத்துறை, இந்த மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 100 கோடி ரூபாய் டெண்டர் எடுத்ததில்லை. இந்த ப்ரைவேட்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், இவங்கள்ட்ட நம்ம மின்சாரத்தை வாங்குறோம் இல்லையா, கொள்முதல் பண்ணுறோம் இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வாரம் கணக்கு. இது எல்லாமே ஒரு குடும்பத்திற்கு கொண்டு போய் கப்பமாக கொடுக்கப்பட்டது. அதை தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் தெரியுமா, ஆண்டுக்கு 30,000 கோடி வந்துருச்சு, இந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது 30,000 கோடி கிடையாது, 50,000 கோடி. ஒரு கட்டத்தில் அது 1,00,000 கோடியாக மாறிவிட்டது. எல்லா துறையிலையும் இவர்கள் சூறையாடினார்கள், எல்லா துறையிலையும் இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது துறை வாரியாக நீங்கள் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் தயவு செய்து துறை வாரியாக ஒவ்வொரு அமைச்சரையும் 18ஆம் தேதியிலேருந்து சட்டமன்றம் கூட போகுதுன்னு சொல்கிறாங்க.
இந்த 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடும்பொழுது நீங்கள் நேரலையில் வேற அது ஒளிபரப்ப போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு யார் இந்த எதிர்கட்சிகள் ஸ்கோர் பண்ணணும்னு உட்காந்துக்கிட்டு ஆகாவளி விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. திருப்பரங்குன்றன்னுவான், சனாதனம்னுவான், இந்தின்னுவான், சரியா, பாஜக உள்ளே வந்துருன்னுவான், பி டீம்னுவான், இதை தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் துறை வாரியாக ஒவ்வொரு துறையிலையும் இதாண்டா அவங்க லட்சணம் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு அமைச்சரையும் பேச செய்யுங்க. இப்போலேருந்து ட்ரெயின் பண்ணுங்க, பேச சொல்லுங்கள். ஒவ்வொரு துறையிலையும் இதாண்டா இந்த ஊழல், நீங்கள் இந்த துறையில் இந்த ஊழலை பண்ணியிருக்கீங்கடா, மின்சாரத்துறையில் இவ்வளோ ஊழல், மைன்ஸு அந்த துறையில் இவ்வளோ ஊழல், போக்குவரத்து துறை அந்த துறையில் இவ்வளோ ஊழல் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் கொண்டு வந்து அவர்கள் முகத்திலேயே தூக்கி வீசுங்கள்ன்றன. ஏன்னா இந்த ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்பது சத்தியமான உண்மை. கிட்டத்தட்ட 4 to 4.5 லட்சம் கோடி இந்த குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது அப்படின்றது உண்மை. அந்த குடும்பம் தின்னது போக, இந்த தட்டில் சாப்பிட்டது போக, அந்த பருக்கையெல்லாம் கீழே விழும் பாருங்க. அந்த பருக்கை பொறுக்கி கொண்டவர்களே சில 100 கோடிகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு கக்கூசை கூட விடாமல் சுரண்டி தின்னுருக்கான். திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது மக்கள் மத்தியில் ஆழமாக பதியணும். தப்பி தவறி கூட இவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். கக்கூசை கூட விடாமல் இவங்க சுரண்டி இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சுரண்டி கொழுப்பெடுத்து அந்த பணத்து மேலே உட்கார்ந்துக்கிட்டு மக்களுடைய தீர்ப்பையே ஏளனம் செய்வது, அவர்களை பார்த்து அவர்களெல்லாம் முட்டாள்கள் என்று சொல்வது, இது இன்னும் புதுசு கிடையாது இவங்களுக்கு. கருணாநிதி காலத்திலேயே கருணாநிதியை சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று இந்த மக்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். யாரும் இவருக்கு ஓட்டு போடாதவங்களாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள். நீ யான்னு மக்கள் கேட்கல. நீ ஏன் ரயில் கக்கூஸ் திருட்டு ரயிலில் இந்த ரயில் கக்கூஸில் உட்காந்து வந்தவன் தானே அப்படின்னு மக்கள் கேட்கல அப்படின்றதுனால இன்னைக்கு ஏதோ பெரிய மன்னர் பரம்பரை மாதிரி உட்காந்துக்கிட்டு இவங்க மக்களுக்கு அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை இதற்காக பயன்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ இந்த நிறைகள் குறைகள் அமைச்சர்கள் இந்த எதிர்கட்சிகளை பார்த்து பேசும்பொழுது கருத்தியல் ரீதியாக பேசுங்க. கருத்தியல் ரீதியாக இவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது, இவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை விட்டு எகத்தாளமாக அந்த ஒரு இருமாப்போட பேசுகிறது, உங்கள் கட்சியை காணாமல் விடும், உங்கள் கட்சியை இல்லாமல் பண்ணுவேன், இந்த பேச்செல்லாம் நிறுத்திக்கோங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணுது. மக்கள் யாரும் இதை ரசிக்கவில்லை. இல்லை இன்னொரு சேகர் பாபுவா 2.0 நீ மாறணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தலைவிதி, நான் எதுவும் பண்ண முடியாது. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லிவிட்டேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.